ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 49ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு ஒப்புரவாக்கும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான நாம் மக்களுடைய பார்வையிலே, மற்றவர்களுடைய பார்வையிலே இழிவானவர்களாக, கேவலமானவர்களாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடினால், தேவனுக்கு நீ ஊழியக்காரனாய் இருக்கிறபடினால், தேவனோடு கூட மனிதனை ஒப்புரவாக்கும் வேலையை செய்கிறபடினால், நீ மனிதனால் கனம் பெறுவாயோ பெறமாட்டாயோ, ஆனால் நான் உன்னை கனமடைவேன். நீ என்னுடைய பார்வையில் கனமடைவாய், நான் உனக்கு மேலும் பலனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையில், நாம் செய்கிற வேலைக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு காரியத்திற்கும் அங்கீகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார், கௌரவிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறான் என்ற வார்த்தையின்படி நாம் ஆண்டவருக்கென்று, ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவரோடு, ஆண்டவருக்கு பிரியமாக புறவாக்கும் ஊழியத்தை செய்கிற நம்மை ஒவ்வொருவருக்கும், ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய பார்வையில் கனமடைவாய், என் பலனால் உன்னை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பலனில்லாத ஆண்டவர் பிள்ளைகளையே ஆண்டவர் நீ சொல்ல, நான் உங்களை பலப்படுத்த போகிறேன், வருந்தி கொண்டிருக்கலாம், என்னை காண்பவர் ஒருவரும் இல்லையே என்று ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை காண்பேன், நான் உன்னை கௌரவிப்பேன், நான் உன்னை கனப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று. ஆகவே விசுவாசிப்போம். தொடர்ந்து ஆண்டவரோடு மனிதனை ஒப்புரவாக்கும் வேலையை ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவரோடு பிள்ளைகளை, நம்முடைய உறவினர்களை, நம்முடைய நண்பர்களை ஒப்புரவாக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தவும் கனப்படுத்தவும் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அன்பை நேசிக்கிறதான பரலோகத்தின் தந்தையே, ஆசிரிக்கப்பட்டதான இந்த நாளில் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதர்கள் எங்களை கௌரவித்தாலும் கௌரவிக்காவிட்டாலும், கனப்படுத்தினாலும் கனப்படுத்தாவிட்டாலும், பலங்களை பலவீனப்படுத்தினாலும், நீர் எங்களை கௌரவிப்பீர், எங்களை கனப்படுத்துவீர், எங்களை பலப்படுத்துவீர் என்று பார்த்தோம். இந்த நாளிலேயும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான, மனதில் இருக்கிறதான எல்லா விதமான பாரங்கள், கஷ்டங்கள், தாழ்வு மனப்பான்மைகள், வெறுமையான எண்ணங்களை எடுத்து போடுவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலே அளவில்லாமல் நிரப்பி அவர்களை ஆளுகை செய்வீராக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட்டிருந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்கிற வேலையில் கௌரவிப்பீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. துதிக்க நம்ம மேமையாமுக்கே செலுத்து எல்லாட்டுமே பிரேஸ் கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்வோர் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.